இது சரியாயிருமா? இது ஒரு சின்ன பிரச்சனை தான் சரியா? யாரு தாவேகா சார்பில் அந்த அவங்களோட வழக்கறிஞர் வந்து நேற்று ஈவெண்ட்டில் வந்து சதி நடந்திருக்கு, இந்த விசாரணை வந்து நீதிபதி தலைமை நடக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை அதில் நம்ம போய் கருத்து சொல்ல முடியாது. அவங்க அது நீதிமன்றம் பார்த்துக்குருவாங்க. அவங்க என்ன வாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம போய் அதில் கருத்து சொல்ல முடியாது. நான் முதல்வர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு குழு அமைப்புன்னு சொல்கிறாரு. அது போதுமானதாக இருக்குங்களா? அதெல்லாம் வந்து இதில் எனக்கு கருத்து வேறு மாறுபட்ட கருத்து. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 2 மாதத்தில் நான் முதல்வரான பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு ஐயா சொன்னது எதிர்கட்சியாக இருக்கும். ஆளுங்கட்சி ஆனவனு இதே அம்மா தான் அருணா ஜெகதீசன் 3 மணி நேரம் நின்று சாட்சியம் சொன்னவேங்கிற முறையில் நான் தான் இருக்கேன். ஒரு கட்சியை வழி நடத்துகிறவங்க தலைமையேற்று வழி நடத்துகிறவங்கிற முறையில் நான் மட்டும்தான் 3 மணி நேரம் சாட்சியம் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இந்த துப்பாக்கி சூட்டில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் பெற்றிருக்கிறாங்க. அதே தான் நடக்கும். ஒரு 6 மாதம் அம்மா விசாரித்து ஒரு தாக்கல் செய்வாங்க, காயத்தை மறந்துடுவீங்க, வேறு பக்கம் போயிடுவீங்க. இல்லை 2-3 மாதத்தில் தேர்தல் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா இதை யார் பேசுவா? இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி, எல்லாரும் குணமாகி போயிட்டாங்கன்னா அடக்கம் இறந்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டா அது அதோட முடிஞ்சு, செய்தியும் அதோட அடக்கமாயிடும். அப்புறம் இது என்ன இருக்குது, நடவடிக்கை என்ன இருக்குது? இது ஒரு எத்தனை ஒரு நபர் நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம். இது என்ன புதுசாக? அது ஒன்றும் இல்லை. இதில் விசாரிக்க என்ன இருக்குது? தெரிஞ்சிருச்சு வெளிப்படையாக நெரிசலில் சிக்கிட்டாங்க, நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அவ்வளோதான். இதில் என்ன விசாரிச்சேன்னு தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க, இன்னும் தான் விசாரிக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளுமா விசாரிக்கிறாங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்கிறதுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணுறது இவ்வளவா? அது ஒரு சடங்கு, அந்த சடங்கை அரசு செய்து நம்ம அதை ஏற்கணும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக இது நடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி போலீஸ் பாதுகாப்பு சரியா இல்லையா? அதெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படிலாம் ஏற்க முடியாது. இப்போ மற்ற இடங்கள்லாம் பாதுகாப்பு அவருக்கு பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அதில் ஒரு தம்பி நான் கூட ரொம்ப அவரை கட்டி பிடிச்சி வாழ்த்துனேன். பல பேரை வந்து தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில் சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர். அவர் என்ன சொல்லலாம்? இதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும் போதெல்லாம் பாதுகாத்தம்ம வடக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. அது சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்போ தான் விசாரிக்கிறாங்கல்ல, தெரிய வந்துடும். நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எதில் எனக்கு சொன்னது என்னன்னா, ஏற்கனவே ஒரு பகுதியில் மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர ஊர்தின்னு தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ அது நம்ம இப்போ எங்கள் கூட்டங்கள்லாம் அவசர ஊர்தி வரும், கோவம் வரும். ஆனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் பிள்ளைய அழகாக விலகி வெளிவிடுவாங்க. நமக்கு அது நடக்கிறது தான். ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயம்பட்டவர்கள் இருந்திருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறது நாங்கள் ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க. அது இப்போ பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது. அவங்க என்ன கணக்கில் இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல. அது கேட்டால் எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கே தான் கூட்டம் போட்டாங்க, அந்த இடத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு. எனக்கு 15 வருஷமாக இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப பக்குவப்பட்டு அதுதான் நடக்கும். எனக்கெல்லாம் எங்கே சனம் வராதோ முட்டுச்சந்து இந்த மூத்திர சந்தும்பாங்க, அங்கே தான் கொடுப்பாங்க எனக்கெல்லாம். சரி என்ன பண்ணுறது, இதை கடந்து தான் நம்ம வந்தாக வேண்டியது. இப்போ யாருக்குமே அந்த சூழலில் இப்போ ஒரு குறைய அந்த சூழலில் யாராக இருந்தாலுமே ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம், என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்போ உடனே என்ன பண்ணோம்னா என்ன செய்யறதுன்னு தெரியாதுல, அந்த பதட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறது தான்.
இன்ன வரைக்கும் கூட பேட்டி கொடுத்தா அவங்க காலத்துல யாருமே ஸ்பாட்டுக்கு வரல. அவங்க தலைவர்கள் இருக்காங்க, அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க, அவங்களும் யாரும் ஸ்பாட்டுக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. இவங்க வந்திருக்கலாமே சார். சார் இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு தாவேகவினர் வந்து நீதிமன்றத்தில் அந்த ஒரு முறையில் வச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்கணும்? இல்லை திட்டமிட்ட சதின்னா அதை நம்ம வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும். சும்மா நம்ம பேசும்போது அந்த வலியில் வேதனையில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்கிறது சரின்னு படும், அரசு தரப்பில் வேறு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதாக இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு 2 உயிர் இல்லை 40 உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம். அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு வாங்க. அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும். இது வரலாம், தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க, வர சொல்லுவோம். மற்றவங்களை தம்பி புஷியானந்தையோ ஆதவையோ வந்து பாருங்க ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க. காவல்துறையோட நிபந்தனைகள் வந்து பின்பற்றாதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, விபத்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ காவல்துறை நாங்கள் சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலை. அவங்க வந்து இதில் ஏதோ சதி இருக்குது. இது அல்ல. இப்போ இழப்பு தான். இறந்தவர்கள் தான். இப்போ அந்த துயரத்தில் நம்ம பங்கேற்று துயரத்தில் நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்சா 2 வார்த்தை ஆறுதல் இல்லை அவங்களுக்கு, அதுதான் இப்போ தேவைப்படுது. இதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நடந்துருச்சு, கேட்டிருந்தா அப்படின்னா கேட்கலை, நடந்துருச்சு. இப்போ அதுக்கு போய் என்ன பண்ண முடியும்? குடிநீரை வந்து அரசு வழங்க முடியாது. குடிநீரை வந்து அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது. அதாவது நம்ம பிள்ளைகள் எடுத்துகிட்டு வந்துடணும். விளங்குதா நான் சொல்கிறது? இப்போ கூட்டத்தில் எந்த தண்ணி இருந்தால் கூட அங்கே நிற்கிறவருக்கு எப்படி போய் கொடுக்க முடியும்? இப்போ நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தலில் ஒரு தண்ணீரை எடுத்துகிட்டு வந்துடணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்போ அதுக்கு தயாராக வந்துடணும். அதுக்கு வந்து அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யாரை குறை சொல்லுவீங்க? எனக்கிட்ட தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இவர் கொடுத்துருவா இவர் கொடுத்துருவா. அங்கே நிற்கிறதுக்கு எப்படி கொடுப்பேன்? எப்படி போய் கொடுக்க முடியும்? சரி, அது ஒரு பிரச்சனை. இப்போ இது ஒரு படிப்பினை ஆயிடுச்சுல. இனி வருங்காலங்களில் நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும். இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதி செய்யணும். அது ரொம்ப அடர்த்தியில் அதிக கூட்டத்துக்குள்ளே போய் இதை செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்கிற கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இது ஆய்வு செய்கிறதுக்கான நேரம் இல்லை. நடந்துருச்சு, செத்துட்டோம். இப்போ அது பேசுனா இனி வந்து ரொம்ப கவனமாக இருந்து கால் எடுத்து வைக்கணும். அதுதான் முக்கியமானது. இது வழக்கு, அதை எதிர்கொள்ளுவாங்க. அரசு வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தானே தீரணும். அப்போ அதை எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஆந்திராவில் நான் கூட அதுக்கு கடுமையான கண்டித்து அறிக்கை விட்டேன். தம்பி அல்லு அர்ஜுனா நடித்த படம் புஷ்பா 2 திரையரங்கில் போய் படம் பார்த்தவங்க சிக்கி இறந்துட்டாங்க. அதுக்கு இவர் பொறுப்பு இல்லை. ஆனால் இவரை கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. அப்போ நான் கேட்டேன், அவர் பொறுப்பு இல்லை, அவங்க படம் பார்க்க போய் நெரிசலில் சிக்கிட்டாங்க. இப்போ அது மாதிரி தான் பார்க்கணும். இப்போ இது வந்து ஒரு வழக்கு, அதை எதிர்கொள்ளணும். நம்ம எதிர்கொண்டு போய் இதில் எந்த தொடர்பும் இல்லை, இது வந்து எங்களுக்கு இப்போ நம்ம இப்போ வழக்கு புனையப்பட்டவங்கெல்லாம் அவங்களாம் அந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க. அப்படி பார்க்க முடியாது இல்லை, அப்படி பார்க்க முடியாது. இது என்ன இது? தம்பி மேலே நடவடிக்கை எடுத்தால் அண்ணனுக்கு என்ன செய்யும்? சந்தோஷமாக இருக்குமா? மகிழ்ச்சியாக இருக்குமா? வருத்தமாக தான் இருக்கும். இது என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க? அவனுக்கு இது புது வழக்கு. எனக்கு வந்து 260 வழக்கு இருக்கு என் மேலே. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது. எனக்கு இது புதுசில் வழக்கு. அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போவோம், சிறை அதை நிறைன்னு போவோம், கடை அதை உடைன்னு போவோம். எங்களை பயிற்றுவித்த தலைமை அப்படி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கன்னா நான் கெஞ்சிருக்கேன். அவ்வளவு சின்ன பிள்ளைங்க, அவருக்கு தெரியும் இது நடந்துச்சு. நல்ல நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும்? தமிழ்நாடு முழுவதும் மாத்திரமில்லை, இந்தியாவே ஒரு துயர சம்பவம் நேற்று 40 பேருக்கு இறந்து போயிருக்கிறார்கள். இன்னும் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க கூட ஒரு அம்மா கொஞ்சம் ஒரு வயதான அம்மா வந்து கொஞ்சம் அவங்களுடைய கண்டிஷன் கொஞ்சம்
கடுமையாக தான் இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இது வருங்காலத்தில் இது போன்ற துயரமான சம்பவங்கள், இது மாதிரி டிராஜடி நடக்காம அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அனைவரும் மற்றும் காவல்துறையும் இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு செயல்பட சார், இப்ப உயர்நீதிமன்றம் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கு, உயர்நீதிமன்றம் ஒரு விதிமுறையை வகுத்து கொடுத்திருக்கு, காவல்துறையும் ஒரு விதிமுறை வகுத்து கொடுத்திருக்கோம். அதை தாண்டி லேட்டா வந்ததுனாலதான் இந்த போன்ற சம்பவம் நடந்தது. இல்ல, இந்த நேரத்தில் நம்ம இதை அரசியலாக பார்க்காம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இது போன்ற கூட்டம் வருங்காலத்தில் நடத்தக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருந்து காவல்துறையும் மிகுந்த அக்கறையோடும் பொறுப்போடும் செயல்பட்டு இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த துயரமிக்க சம்பவம் கொடுத்திருக்கின்ற பாடம். அதை தாண்டி நான் அரசியலாக இதில் நான் எதையும் பார்க்கல. இது ஒரு விபத்து. இந்த விபத்தில் யாரையும் குறை சொல்லி பேசுவதால எந்த பலனும் இல்லை. வருங்காலத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காமல் நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கு. அரசின் பொதுக்கூட்டங்களுக்கு பெரிய அளவிலான இடங்களும் எதிர்கட்சி நடத்தக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், பெரிய அளவிலான இடங்களை எப்படி பாக்குறீங்க? எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி அவருடைய செயல்பாடுகள், எதிர்கட்சியான பொழுது அதற்காக குரல் கொடுப்பது, இதையெல்லாம் தாண்டி இது போன்ற துயர சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் சரி, காவல்துறையும் பொறுப்போடு இனி நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உட்பட, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளுமே, எங்கள் நிர்வாகிகளும் சரி, அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இதுபோல பொதுமக்களை, தொண்டர்களை கூட்டுகின்ற நிகழ்ச்சியில கவனமாக இருக்க வேண்டும் என்பது இது ஒரு பாடமாக இருக்கிறது. நான் இதில் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. கட்சித் தலைவர்கள் விஜய் அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பகிரங்கமா மன்னிப்பு வலியுறுத்துறாங்க. முழுக்க முழுக்க விஜயுடைய அவர்களாக இந்த சம்பவத்துக்கு நான் திரும்ப சொல்றேன். நான் இதுல இங்க வந்தது நமது சொந்தங்களாக, உறவினர்களாக, இன்னும் எங்க ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஜம்பை பேரூராட்சியின் இந்த துயர சம்பவத்தில் அவர் உயிரும் போயிருக்கு. அதுபோல நிறைய 40 பேர் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நம்மை போன்றவர்கள் தான். அதனால இதை தாண்டி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் இதை அரசியலாக்க விரும்பவில்லை. ஏதோ ஒரு உறவினர் வீட்டிலேயோ, நண்பர்கள் வீட்டிலேயோ, தெரிந்தவர் வீட்டிலேயோ ஒரு துக்கம் ஏற்பட்டால் எப்படி வருவோமோ அப்படிதான் வந்திருக்கிறேன் தவிர நான் ஒரு அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளராகவோ அரசியல்வாதியாக வரவில்லை. அரசின் நடவடிக்கை இப்ப அரசு ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கு, உடனடியாக இந்த நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அரசின் நடவடிக்கை எப்படி பாருங்க? அதான் சொல்றேனே, இதில் அரசாங்கம் சரியாக தான் நேற்றிலிருந்து செயல்பட்டு வந்திருக்கு. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது ஒரு சரியான நடவடிக்கை. அதுபோல நான் கேள்விப்பட்ட வர்றப்ப மதுரை நீதிமன்றத்திலையும் தவக சார்பாக ஏதோ வழக்கு தொடர்ந்திருப்பதாக நீதிமன்றம் இதை விசாரிக்க தொடங்கிய பிறகு இதில் நாம் கருத்துக்களை சொல்வதை காட்டிலும் நீதிமன்றம் ஒரு முடிவெடுத்த பிறகு அதன்படி அரசாங்கமும் சரி, மற்ற அரசியல் கட்சிகளும் சரி நடந்து கொள்வதுதான் வருங்காலத்திற்கு நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து. உடனே 4 அமைச்சர்கள் முகாம் எடுறாங்க. உடனடியாக நள்ளிரவு 1 மணிக்கு முதல்வர் வராரு. கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்ட பாதுகாப்பு போல சம்பவத்தில் அரசியல் இதுல நான் பதில் சொன்னா அது அரசியலாகிவிடும். அரசாங்கம் அதை கடமையை செய்ய வேண்டும், செய்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். இதை தாண்டி அன்றைக்கு வரவில்லை, இன்றைக்கு வரவில்லை என்றுதான் நான் இதுல பதில் சொன்னேன்னா, இதுல அரசாங்கத்துக்கு எதிராக சொன்னாலும் சரியாக இருக்காது, அரசாங்கத்துக்கு சரி என்று சொன்னாலும் சரியாக இருக்காது.
ஏன்னா இதில் ஒட்டுமொத்தமாக இதில் அரசியலை தவிர்க்கிறார். எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவரின் மகனும் இறந்திருக்கிறார். இது போலதான் எத்தனையோ 40 உயிர்கள், சின்ன குழந்தைகள்லேருந்து சகோதரர்கள் என பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போ கூட ஒரு பெரியம்மா, அவங்களுக்கு 65 வயது தாண்டி அவர் மகன் சொல்றாரு, அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடவே கஷ்டப்படுறாங்க. நான் டாக்டர்ஸ்ட கேட்டப்பே நாங்கள் எல்லா முயற்சியும் செய்திருக்கோம், நான் இருந்தாலும் அவருக்கு கண்டிஷன் இன்னும் பெட்டரா வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் இன்றைக்கு ஒரு அரசியல்வாதியாகவோ எனது விருப்பங்களை பேசுவதற்கு வரவில்லை. வருங்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் வராமல் காவல்துறையும் எல்லா அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அங்கே கூட்டங்களை கூட்டுவதோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற அந்த கட்சியின் நிர்வாகிகளும் கவனமாக இருந்து ஒரு உயிருக்கு கூட இழப்பு ஏற்படாமல் வருங்காலத்தில் இருந்தால்தான் அது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்ற ஒரே கருத்தை தான் நான் திரும்ப சொல்ல முடியும்.